ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பூரா நாங்கள் வேர்ல்டு கிளாக்குமா வீக்னு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன் இந்த கிளாக்குமாவை தனிப்பட்ட முறையாக செலிப்ரேட் பண்ணோன்னா, இது வந்து ஒரு செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ். அண்ட் இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர், வலி இல்லாமையே கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை போயிடுது. ஸோ அதனால இவங்களை இந்த மாதிரி பேஷண்ட்ஸை கண்ணில் பார்வை போல மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வேர்ல்டு கிளாக்குமா வீக்குன்னு எல்லா பக்கம் ஆல் ஓவர் இந்தியா, வேர்ல்டு ஓவர் அதை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ தட் எல்லாருக்கும் நம்ம ரெகுலராக ஐ செக்கப் பண்ணிக்கணும்னு ஒரு அவேர்னஸ் வரணும். இது வந்து மெயின்லி யங்கர் ஏஜ் குரூப்லேயும் ரேர்லி வரலாம், பட் மோர் ஆஃப்டர் ஏஜ் ஆஃப் 40. அதனால் 40 ஆன்வர்ட்ஸ் எல்லோரும் ஒன்ஸ் அ இயர் ஐ செக்கப் பண்ணிக்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் 100% பண்ணிக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் கேன் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் கிளாக்குமா வரலாம், தைராய்டு டிசீஸ், ஹை மைனஸ் பவர், அது மாதிரி இல்லை ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் போடுறவங்களுக்கு கிளாக்குமா வரலாம். ஸோ கண்ணில் அடிபட்டால் கிளாக்குமா வரலாம். ஸோ அதனால் நம்ம ரெகுலராக இதை செக்கப் பண்ணிக்கணும். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இந்த டிசீஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அதுக்கு ட்ராப்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு தடவை ட்ராப்ஸ் கொடுத்து அமுச்சிட்டு அப்புறம் வராமையே இருக்க முடியாது. இந்த கிளாக்குமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை எடுக்க போகிறது. ஸோ அதனால் நம்ம வந்து வருஷத்துக்கு ஏர்லி கிளாக்குமாவில் வருஷத்துக்கு 2 தடவை செக் பண்ணால் போதும். அட்வான்ஸ் கிளாக்குமாவில் வருஷத்துக்கு 3 தடவை கூட செக் பண்ணோம். செக் பண்ணச்ச வெறும் ஐ விஷன், பார்வை, ப்ரெஷர், அதுக்கப்புறம் ஃபீல்ட் டெஸ்ட்னு பண்ணுவோம். அவளுக்கு வந்து சைடு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே பார்வை போயிடும். அதனால் அந்த ஃபீல்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ அவங்களோட சைடு பார்வை குறைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இந்த இப்போ பார்த்த டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் பண்ணச்ச அந்த மெஷின்லேயே ப்ரொக்ரெஷன் அனாலிசிஸ்லாம் வரும். அந்த டிசீஸ் ப்ரொக்ரெஸ் ஆகிருக்கு, ஜாஸ்தி ஆகிருக்குன்னு காட்டும். அதுக்கேற்றாப்பில் நம்ம மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க கண் ப்ரெஷரை லோவாக வச்சு அந்த ஆப்டிக் நர்வை வந்து கண்ணோட முக்கியமாக மெயின் நர்வ், விஷனுக்கு நர்வ், ஆப்டிக் நர்வை டேமேஜ் ஆனாலும் ஸ்லோவாக டேமேஜ் ஆகிற மாதிரி பண்ண முடியும். மெடிசின்ஸ்லேயே ஒரு ஸ்டேஜுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அதுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ் இருக்குது. முன்னெல்லாம் ஒரு ட்ராபிக்லெக்டமி தான் இருந்தது. இப்போ ட்ராபிக்லெக்டமி, டியூப் சர்ஜரி, மினிமலி இன்வேசிவ் கிளாக்குமா சர்ஜரின்னு அதையே நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த மூலியமாக நம்மளால் பேஷண்ட்டை ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே வேலைக்கு போகலாம், ஒரு வாரத்துலேயே தலை குளிச்சுக்கலாம். ஸோ அவளுக்கு லீவ் போடுறதோ பெரிய எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் அது பண்ணிட்டா அதுக்காக செக்கப் பண்ணாமல் இருக்க முடியாது. அது பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபீல்ட் டெஸ்ட்லாம் பண்ணி வருஷத்துக்கு 2 தடவை பார்த்துட்டே இருக்கணும். ஏதோ ஒரு சமயம் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கே, நம்ம இதோடு போகாதுன்னா திருப்பி மெடிசன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்குது.